அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். விசுவாச பிள்ளைகள் அநேக நேரங்களிலே பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அவ்வளவு பரிசுத்தமாய் ஆண்டவர் இருந்தார். பாருங்கள், இந்த வார்த்தையை யாருக்கு சொல்லுகிறார்? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. பரிசுத்தவான்கள், விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அருமையானவர்களே, சில நேரம் சில தேவ பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? தேவையில்லாத காரியத்திலே, தனக்கடுத்த காரியத்திலே தங்களுடைய வாழ்க்கையை நுழைத்துக் கொள்கிறார்கள். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம், வழியிலே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்து இழுக்கிறவன் போல் இருப்பான். அப்போ நாயை காதை பிடிச்சு இழுத்தா அது ரோட்ல போகும்போது அதை தொந்தரவு பண்ண என்ன செய்யும்? கடிக்க தான் செய்யும். சில நேரம் தேவ பிள்ளைகள் செய்கிற காரியங்களை யோசிக்கும் போது தேவையில்லாத காரியத்திலே தங்களுடைய மூக்கை நுழைத்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவர் எங்களுக்கு சொன்னார் பிரதர், ஆனா தேவையில்லாம போய் அதுல மாட்டிக்கிட்டோம், தேவையில்லாத போய் அவங்களுக்கு செஞ்சோம், தேவையில்லாத போய் அந்த காரியத்துல நாங்க விழுந்துட்டோம், அதனால எங்க வாழ்க்கை இப்படி பயங்கர போராட்டமா இருக்கிறது. அவங்களுக்காக ஜெபிக்கும் போது உள்ள இருக்கிற ஆவி சொல்லும், என்னுடைய கிரியை செய்தான். நான் நிறைய பேருக்கு ஜெபம் இருக்கிறோம், அந்த பிசாசுகள் சொல்லும், என்னுடைய வேலையை செஞ்சா, அதனால நான் உள்ள வந்துட்டேன். பாருங்கள், யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலே யாக்கோபு சொல்லுவார், அவன் தன் சுய இச்சையில இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையில இழுக்கப்படுகிறார்கள். ஏதோ ஒரு காரியத்திலே இழுக்கப்பட்டு சிக்கப்பட்டு கடைசியிலே பிசாசின் கண்ணியிலே மாட்டிக்கொள்கிறார்கள். அதாவது பறவைக்கு முன்பாக கண்ணி வைத்திருக்கிறதை அறியாமல் அந்த கண்ணியிலே பறவைகள் போய் மாட்டிக்கொள்கிறது போல சில நேரம் பிசாசு தான் விரித்த வலையிலே விழுவதற்கு ஏதாகிலும் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டே இருப்பான். அங்க போய் அப்படியே விழுந்துருவாங்க. தாவீது பாருங்கள், யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்திலே அவர் உப்பரிகை மேல் உலாத்தி கொண்டிருந்ததினாலே பாவம் செய்தார். என்ன என்று உங்களுக்கு தெரியும். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே அவ்வளோ வல்லமையான தாவீதை பிசாசு இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடுகிறதற்கு ஏவி விட்டான். அப்பொழுது அவன் மனதிலே ஏதோ ஒரு எண்ணம் வந்திருக்கிறது. அதை பிசாசு பயன்படுத்தி தாவீதை பல சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டான். சில நேரம் தேவ பிள்ளைகளா இருந்தாலும் சில சிந்தனைகள், சில கிரியைகள் அவர்கள் செய்யும்போது அந்த அசுத்தாவிகளுக்கு அது இடம் கொடுக்கிறது போல மாறி அவர்கள் வாழ்க்கையை சீரழிக்க ஆரம்பிக்கிறது. இன்னும் சில சொல்லப்போனா, சில பலவீனங்கள் தாங்களாகவே வருவித்து கொண்டாலும் அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில பலவீனம் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும் அதை உடனே சரி செய்து விட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் நல்ல ஜெபம் பண்ணி அந்த வியாதியை நம்மளை விட்டு துரத்தி விட வேண்டும், சுகமாகி விட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த வியாதியை பயன்படுத்தி பிசாசு உள்ள நுழைஞ்சு நிறைய பலவீனங்களை கொண்டு வந்து அவங்க ஜெபிக்க முடியாம, பைபிள் வாசிக்க முடியாம, ஆண்டவரோடு கூட நடக்க முடியாம நிறைய பிரச்சனையில மாட்டிக்குவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெல்ப் பண்ண போய் அவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி சைன் பண்ணிட்டு நிறைய பிரச்சனையில மாட்டி அவங்க பயங்கர கடன்ல இருப்பாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சகோதரன் சமீபத்தில் நாங்கள் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கும்போது சொன்னார், அவர் ஹெல்ப் பண்ண போய் சைன் பண்ணியிருக்கிறாரு, கடைசியில் அவர் வீடே போயிட்டது. இப்படி தன்னை அறியாமல் பரிசுத்தவான்களாகிய விசுவாசிகள் தன்னை அறியாமல் பிசாசின் கண்ணியில் அகப்படுவார்கள். ஆக விழித்திருங்கள், நன்றாய் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தரோடு நடக்க ஆரம்பியுங்கள், எல்லாவற்றிலும் கவனமாயிருங்கள். கடைசியில் சொல்லுகிறேன், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்.
இடம் கொடுக்க போயிருதான் உள்ள நிறைய விசுவாசிகள் வாழ்க்கையை கெடுக்க ஆரம்பிக்கிறார். இடம் கொடாதிருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். என்ன முடிவெடுத்தாலும், என்ன காரியம் செய்தாலும் கர்த்தருடைய ஆலோசனையின்படி செய்யுங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமல் தப்பித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை பாதிக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்பொழுதும் கர்த்தருடைய வல்லமை உடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். ஆண்டவரை, எத்தனை குடும்பங்களை, எத்தனை சரீரங்களை, எத்தனை தொழில்களை ஆண்டவரை பிசாசு கெடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிவி இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். இயேசுவின் ரத்தத்தினாலே கவர் பண்ணும்படி ஜெபிக்கிறேன் ராஜா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆமென்.